ஏன் இந்த ரீநேம் பண்ணீங்க? Why did it change from RFP.io to responsive.io? Humans doing certain repetitive work can be automated. அதுதான் நான் சில டைம்ல sometimes you can also use AI for decision making. Reasoning, decision making எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். So I see that as a very good opportunity for a lot of entrepreneurs. So இப்போ நம்ம சேல்ஸ் பற்றி பேசணும், கொஞ்சம் கஸ்டமர்ஸ் பற்றி பேசணும், அண்ட் ஆல்சோ கல்ச்சர் பற்றியும் பேசணும். எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கணும்னு தோணுச்சு? கோஃபவுண்டிங் டீம் ஃபார்ம் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்குமே ஈக்குவலான ஒரு பேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் யூ கேன் குவிட் யுவர் ஜாப் அண்ட் டூ இட், ஆர் சம்டைம்ஸ் டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் அண்ட் டிபெண்டிங் ஆன் த ப்ராடக்ட் இட்ஸ் சால்விங். என்னோட இது வந்து அந்த கோஃபவுண்டிங் டீம் சூப்பர் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர்ஸ். இட்ஸ் வெரி டஃப் to be successful, and I'm not saying it is not at all possible. Another type of startup pathina seasoned founders, they started and sold the company. Exactly. And then the investors typically favor the third category, very outside, because avangaloda confidence enna to start a Saas AI bootstrapped business na neenga enna பண்ணுவீங்க? IBM la irundhu retire aayittu, he had his what we call as a high net worth individual, but still he was a salesperson in US la. அவர்கிட்ட தான் நான் போய் காமிச்சேன் இந்த ஐடியா இருக்குன்னு. அவர்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த ப்ராப்ளம் எனக்கே இருந்தது. நான் ஒர்க் பண்ணுவேன். பில்ட் ஃப்ரம் இந்தியா அண்ட் சோல்ட் டு த வேர்ல்ட் த்ரூ PLG மோஷன் ப்ராடக்ட், வேர் யுவர் இன்டராக்ஷன் இஸ் நாட் தேர். ப்ராடக்ட் லெட் க்ரோத்தாக இருக்கும். நிறைய பேர் என்னோட வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஃபீல் லைக் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே இட் ஃபார்வர்ட். Welcome back to another episode of Magic 20 Tamil Varangum Corner Office. Mr. Ganesh, shankar நம்ம கூட இருக்காரு, co-founder and CEO of Responsive, earlier known as RFP.io. ஓகே, அப்போ நம்ம RFP நிறைய பேசினதுனால அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் ஆஸ் அ டூலாக நான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, போத் எனக்கு வர நான் ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். ஸோ ஒரு செட் ஆஃப் 50 அப்ளிகேஷன்ஸ் நான் வைக்கிறேன். கஸ்டமருக்கு வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு ப்ரிடாமினென்ட்லி அவங்க எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்டாவோ தான் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து அது என்ன, இப்போ நான் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து டெக்னிக்கலாகவும் கொஷின்ஸ் இருக்கும், என் கம்பெனி பற்றின கொஷின்ஸ் இருக்கும், லீகாலிட்டிஸும் இருக்கும், கிளாஸஸ் வந்து இது போச்சுன்னா எப்படி இந்த கிளாஸஸும் இருக்கும், அண்ட் பீப்புள் பற்றியும் இருக்கும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். ஸோ நான் ஒரு சேல்ஸ் பர்சனாக நான் எல்லாருக்கிட்டையும் போய் பேசி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் நான் ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியும் வாங்கி கொடுக்கணும். ஸோ அண்ட் அகெயின் யார் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ தே ஹாவ் அ டிக்கெட் அகேன் கஸ்டமர் சைடில். ஓகே, இவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ அக்யூரேட்டாக டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சேல்ஸ் பர்சனாக நான் எல்லாருக்கிட்டையும் போய் அவங்க டைமில் டிஸ்டர்ப் பண்ணி நான் வாங்குறதுக்கு பதிலாக ஐ வில் யூஸ் யுவர் டூல். ஸோ வேரன் இட் வில் ஹெல்ப் மீ டு கிவ் த மோஸ்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அட் அ வெரி ஃபாஸ்டர் டைம் வித் டு த கஸ்டமர். இதுதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, responsive.io இஸ் டூயிங். ஏன் இந்த ரீநேம் பண்ணீங்க? Why did it change from RFP.io to responsive.io? இந்தியாவில் அதுதான் நம்ம டெண்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, டெண்டர் தான். இது வெரி சிம்பிள் கான்செப்ட் தான், டெண்டருங்கிற கான்செப்ட் தான். ஸோ வென் நம்ம டெண்டர்னு சொன்னால் என்ன, ஒருத்தங்க வாங்குறாங்க, ஒருத்தங்க வைக்கிறாங்க, கரெக்டுங்களா? அப்போ வாங்குறவங்களாம் நம்ம டிப்பிக்கலாக வந்து கவர்மெண்ட் வந்து தே ட்ரைங் டு பை சம்திங், டெண்டர் விடுறாங்கன்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்டர்ஸ் வந்து அதை பிட் பண்ணுவாங்க. டிப்பிக்கலி தெர் வில் பி மல்டிபிள் கான்ட்ராக்டர்ஸ் பிட்டிங் ஃபார் தட். இப்போ இப்போ ரோடு போடுற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஐம் ட்ரைங் டு புட் ரோட் ஃபார் சம்திங். நம்ம ரோட் கான்ட்ராக்டர் சென்னை கார்பரேஷன் வந்து ரோட் போடணும்னு ஒரு கான்ட்ராக்ட் கேட்குறாங்க. ஸோ மை எக்ஸ்பர்டீஸ் இஸ் இன் புட்டிங் ரோட். ஐம் அ சேல்ஸ் பர்சன். அந்த கம்பெனி கான்ட்ராக்டிங் ஒர்க் பண்ணுறேன். அந்த RFP அந்த டெண்டரை எடுத்துகிட்டு நான் ஃபில் பண்ணணும். நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் கேட்குறாங்க, அதை பண்ணணும், அதுவும் வந்து நான் ஃபில் பண்ணிருக்கணும். எங்களோட டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, ஒரு டைம் நீங்கள் அதை பண்ணதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். பேலன்ஸுக்கு ரிமைனிங் பர்சன்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே அப் டு டேட்டாக இருக்கா, இல்லை என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணால் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணணும், என்ன ப்ரைஸிங் இருக்குது எங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். என்ன ஆச்சுன்னா, அதனால தான் அந்த டைமில் வந்து இங்கே வந்து நம்ம டெண்டர்னு சொல்கிறோம், யூரோப்லலாம் பெட்டும்பாங்க, நார்த் அமெரிக்காவில் வந்து RFPன்னு சொல்லுவோம். அதனால் நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் RFP அதை அட்ரஸ் பண்ணுறங்க எடுத்து வி வாண்டட் டு ஹேவ் அ நேம் தட் டைரக்ட்லி டெல்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். இன்றைக்கி என்னால் வந்து ஒரு ஃபேன்சி நேமை வச்சுருந்துட்டு அதுக்கே நான் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணுறோங்கிற சொல்கிறதுக்கே வந்து தேவைப்படுது. ஆனால் நாங்கள் வந்து RFP.ioன்னு சொல்லும்போது எங்களோட கோர் கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சு. ஓ, இது RFP சாஃப்ட்வேர்னு தெரிஞ்சிச்சு ரொம்ப. அதனால் வி டிடன்ட்
spend a lot of marketing dollars back in the day. This is என்ன 2015-16 அப்புறம் என்னாச்சுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது எங்களோட நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நாலேஜ் லைப்ரரின்னு சொல்லுவோம் எங்களோட கோர் ப்ராடக்டில். அந்த நாலேஜ் பேஸில் இவங்க எல்லாத்தோட இன்ஃபர்மேஷன் எங்கள் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணாங்க. அந்த சில டைம் வந்து இமெயில் வந்தது, டெண்டர் ரெஸ்பாண்ட் பண்ணல. அவங்களோட கஸ்டமர் வந்து ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க, அந்த இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், உங்களை என்ன மெட்டீரியல்னு கேட்குறாங்க. அப்போ அந்த செல்லர் என்ன இருப்பாங்க, இதுதான் நம்ம அந்த போன வாரம் அந்த ஒரு டெண்டரில் கொடுத்தோம், அதையே நம்ம இங்கே கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் யூஸிங் தட் ஃபார் இமெயில். இல்லை ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கேட்குறாங்க என்ன மெட்டீரியல், ஐயோ அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஏன்னா கால் பண்ணுறாங்க, நான் சேல்ஸ் பர்சன், எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்ல தெரியாது, பட் ஆனால் எனக்கு தெரியும் அது வந்து போன வாரம் ஒருத்தங்க கொடுத்தாங்க, என்னோட இன்டர்னல் டீம் மெம்பர் கொடுத்தாங்க, அது வந்து ஒரு டெண்டரை சப்மிட் பண்ணோம், அதில் வந்து பார்த்து படித்தாலே போதும் இந்த மெட்டீரியல் கேட்குறேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ரீபர்பஸ் அந்த கான்டென்ட் எல்லாமே வந்து என்னால் பர்பஸ் பண்ண முடியும், வேறு இடத்துல யூஸ் பண்ண முடியுது. ஸோ வி saw an opportunity called ரெஸ்பான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆர்எஃப்பி டெண்டருக்கு மட்டும் பண்ணாமல் அந்த கான்டென்ட்டை வந்து இமெயில் ரிப்ளை பண்ணுறக்கா இருக்கட்டும், இல்லை ஃபோனில் சொல்கிறக்கா இருக்கட்டும், நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வி வாண்ட் டு ஹேவ் அ நேம் தட் ரெப்ரசன்ட்ஸ் தி ப்ராடர் யூஸ் ஆஃப் எங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஆர்எஃப்பியில் ஆரம்பித்து பட் அந்த கான்டென்ட்டை வந்து மெனி அதர் பிளேசஸில் யூஸ் பண்ணாங்க இன்டர்னலாக. ஸோ வி வாண்ட் நாங்கள் ஒரு பேர் வந்து ப்ராடாக இருக்கணும். ஸோ பேசிக்காக எனி டைம் யூ ரெஸ்பாண்ட் டு சம்திங், any inquiry that came in for you as a seller where you have to provide எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், அதுக்கான ஒரு நேம் ஒரு பேர் வந்து அதை பிரதிபலிக்குங்கிறதுக்காக வந்து we went internally and we did some consulting. ரெஸ்பான்சிவ்ங்கிற ஒரு நேம் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. யூ கேன் ரெஸ்பாண்ட் டு anything, you are quick, responsive, அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கரெக்டானங்கேட்டு we decided அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கள் டீமுக்கு ரொம்ப பிடிச்சது, ரெஸ்பான்சிவ்னு 2023 பேர் மாற்றணும் ஆர்எஃப்கேவில் இருந்து. நான்லாம் கம்பெனிக்கு பேர் வைக்கும்போது கம்பெனினா என்னன்னே ஆரம்பிச்ச 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அது ஒன்று தான் டொமைன், எப்போ எதுக்கோ வாங்கி வச்சோம் என்னன்னு கூட ஞாபகம் இல்லை. தட் இஸ் அ நார்வேஜியன் நேம். என்ன இன்டென்ஷனில் வச்சேன்னா நல்லா போச்சுன்னா இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், இல்லைனா அப்படியே காணாமல் போயிடும். ஸோ அந்த ஆங்கிளில் தான் நான் வச்சேன். பட் இப்போ செகண்ட் ப்ராடக்ட் நாங்கள் ரீநேம் பண்ணலான்னு பார்க்கும்போது அகைன் கம்பெனி நேமே ப்ராடக்ட் நேமாக வச்சோம். இட் அண்ட் ரெசனேட். கஸ்டமர்ஸ்க்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது வந்து ஆஸ்ட்ராலஜியோட ரேட் பண்ணுறாங்க, எங்கெங்கேயும் ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுங்கிறதே இட்ஸ் அன் எக்ஸசைஸ். ஸோ இதுக்கெல்லாம் கன்சல்டன்ஸ் இருக்காங்கிறதே எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஓகே, நைஸ். ஸோ இப்போது நம்ம சேல்ஸ் பற்றி பேசணும், கொஞ்சம் கஸ்டமர்ஸ் பற்றி பேசணும், அண்ட் ஆல்சோ கல்ச்சர் பற்றியும் பேசணும். எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கணும்னு தோணுச்சு? இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும்னு தோணுது ரொம்ப ஏர்லி ஆன் ஸ்டேஜ். நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே, ஏன்னா நாங்கள் 3 பேருமே வந்து என்ன சொல்கிறது, நம்ம அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினா தான் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் இருந்து அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினா தான் அது மேனேஜ் பண்ணிக்கிற கண்டிஷன்லாம் இருந்தோம். ஸோ எங்களுக்கு நிறைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இல்லை. நான் யூஎஸ்லாம் இருந்தேன், பட் ஆனால் வந்து இட் வாஸ் ஓகே டு மீட் மை எண்ட்ஸ். எனக்கு அது கரெக்டாக இருந்தது. நாட் அ லாட் ஆஃப் சேவிங், ஐ ஹேட் கமிட்மெண்ட்ஸ், இங்கே கமிட்மெண்ட் இருந்தது, அது எல்லாமே. ஸோ நேச்சுரலாக எங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டது. 2015 கம்பெனி ஆரம்பிக்கும் போதே வி பிச் திஸ் ஐடியா டு ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹெச்என்ஐ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் இருந்தார். அவர்கிட்ட பிச் பண்ணும்போது ஹி வாஸ் ரெடி டு இன்வெஸ்ட். பட் அந்த பணமே எங்களுக்கு போதுமாக இருந்திருக்கலாம். இப்போ நான் திரும்பி யோசித்தேன் எதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ண. சில டைமில் நம்ம வந்து கம்பெனி ஆரம்பிக்கும்போது அன்னெசரியாக நம்மளே ப்ரெஷர் எடுத்துக்குவோம். ஐயோ அந்த கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, இந்த 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 கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் எடுத்துக்குவோம். நானும் அதே மாதிரி தான் நினச்சேன், பணம் பண்ணலாம், பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது 2017 16 வந்து இந்த ஹெச்என்ஐ இன்வெஸ்ட் பண்ணார். 2017 வந்து எலிவேட் கேபிட்டல்னு ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் 2018 தான் பெரிய ஃபார்ம் K1 இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, அவங்க வந்தாங்க 2018. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் 3 டைம்னு வச்சுக்கோங்களேன். 3 டைம் ஆஃப். ஸோ ஏர்லியில் ஹெச்என்ஐ ஒருத்தர் பண்ணாங்க, 2வது வந்து எலிவேட் கேபிட்டல் ஒருத்தவங்க பண்ணாங்க, 3வது வந்து K1 பண்ணாங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இதில் வந்தது. பட் வென் டிட் தி தேர்ட் ரவுண்ட் எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு இது தேவையா தேவையில்லைன்னு. ஸோ அதனால் வந்து ஏன்னா நம்ம ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி டைம் நியூ இந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் பேசிக்காக உங்களோட கம்பெனிக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்குறீங்க, அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் அந்த மாதிரி தான் நடந்தது எனக்கு. 3வது ரவுண்டு வரும்போது நான் கொஞ்சம் ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரே ஒரு ஆஸ்க் என்னவாக இருந்ததுன்னா,
ஏற்கனவே இந்த 2 இன்வெஸ்டரை கன்சால்டேட் பண்ணி 3வது வர இன்வெஸ்டருக்கு ஸ்வாப் பண்ணிக்கலாங்கிற ஐடியாலாம் இருந்தது. ஆனால் குட் திங் இஸ் எங்களோட ப்ராடக்ட்டும் வந்து we were able to scale, customers started paying us. We didn't need a third investor's money into the company. So the deal that we worked with the third investor is நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 வந்த இன்வெஸ்டர்ஸை பை அவுட் பண்ணிடுங்க. யூ கேன் பை அவுட், தட்ஸ் தி ஒன்லி வே டு கிவ் அப்படின்னா. அது என்ன சொல்கிறது, we were lucky or we were fortunate enough to make that terms. ஏன்னா customers பேசினாங்க. Customer, we already had customer. We didn't need a third investor. The third investor was very much interested into coming into our business. So this is the only option I gave. So they seized the opportunity. அவங்களுக்கும் அந்த டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வாஸ் ஓகே. நான் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து அந்த பணம் வந்து கம்பெனியோட க்ரோத்துக்கு தான் போகணும்னு எதிர்பார்ப்பாங்க இன்வெஸ்டர். பிகாஸ் நீங்கள் பணம் போடுறீங்க, அந்த பணம் வந்து இன்னொருத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட் போடுறேன்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ யூ வாண்ட் தட் பிஸ்னஸ் டு க்ரோ ஸோ தட் யூ கேன் மேக் ரிட்டர்ன். எங்களோட இனிஷியலாக இந்த தேர்ட் இன்வெஸ்ட் வரும்போது அதுதான் எங்களோட ஒரே கண்டிஷன். ஏன்னா நாங்கள் வந்து கம்பெனியை டைல்யூட் பண்ண விரும்பல அந்த ஸ்டேஜில். இஃப் அட் ஆல் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 இன்வெஸ்டர் நீங்கள் வேணும் அவங்ககிட்ட நான் வந்து மீடியேட் பண்ணித்தரேன், அவங்களோட ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு அவங்க பேசினாங்க, வாங்கினாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், பட் இட் ஹேட் டிஃப்ரெண்ட் பர்பஸ். தி ஃபஸ்ட் இன்வெஸ்டரோட மணி பார்த்தீங்கன்னா இட் ரியலி நீடட் அஸ் டு கெட் ஆஃப் த கிரவுண்ட். செகண்ட் இன்வெஸ்டர் மணி வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அன் இன்சூரன்ஸ் மாதிரி இருந்தது. ஓகே, எனக்கு கொஞ்சம் இட் கேவ் மீ கொஞ்சம் ஃப்ரீடம் ஆஃப் ஹையரிங், கொஞ்சம் ஃப்ரீடம் ஆஃப் டெஸ்டிங் தி மார்க்கெட் இருந்தது. தேர்ட் இன்வெஸ்டர் ஆக்சுவலி கேம் டு க்ளீன் அப். நான் என்ன சொல்கிறேன், இந்த கேப் டேபிள் க்ளீன் அப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி தட் ஆன்சர்ஸ் இட். இப்போது ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இனி தேதியில் பர்டிகுலர்லி ஒரு சாஸ்ங்கிறது பூட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் ரீசெண்டாக வீடியோஸ்லாம் போய் சாஸ் இஸ் டெட் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால பீப்புள் ஆர் நாட் இன்வெஸ்டிங் இன் சாஸ் பிஸ்னஸஸ் ஆல்சோ. அண்ட் எல்லாமே நேச்சுரல் பிவட் ஏஐக்கு நடக்குது. ஸோ இன்னி தேதியில் இஃப் யூ வேர் டு ஃப்ரம் ஆல் யுவர் லேர்னிங்ஸ் இன் த லாஸ்ட் 10 years டு ஸ்டார்ட் அ சாஸ் ஏஐ பூட் ஸ்ட்ராப்ட் பிஸ்னஸ் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. சாஸ் இஸ் நாட் டெட். ஐ டோன்ட் திங்க் சாஸ் வில் எவர் பி டெட். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஏஐ கொடுத்தாலும் டேட்டாபேஸ் இருக்கணும். டேட்டாபேஸ் இல்லை, எண்ட் ஆஃப் த டே அதுவுமே ஒரு சாஃப்ட்வேர் தான். SaaS stands for software as a service. So you are now giving AI as a service. It's the same thing. Conceptually it's the same thing. How you எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எங்கே ஏஐ யூஸ் பண்ண போகிறீங்கிறது இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ இது வந்து அதான் நீங்கள் சாஸ் டெட்டுங்கிறது வந்து நீங்கள் நம்ம எல்லாம் லிட்டரலாக எடுத்துக்கிறோம். த வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வில் சேஞ்ச். அதுதான் நான் எடுத்துக்கிட்ட விஷயம் அந்த இதில். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தி பிக்கஸ்ட் கம்பெனிஸ், சேல்ஸ்ஃபோர்ஸாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், ஆர் தி ட்ரூ ஆரக்கிளாக இருக்கட்டும், ட்ரூ ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சாஸ் பிஸ்னஸ் மாடல் இன்னும் அதான் பண்ணுறாங்க. அவங்க தான் இதான் பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட மாடல் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கட்டுறீங்க, பணத்தை கட்டுறீங்க, ஆனுவல் கட்டுறீங்க, கான்ட்ராக்ட். ஸோ அது மாறல. இப்போ சேல்ஸ்ஃபோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் பேஸ்ட் ப்ரைசிங் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா யூ ஆர் டு பே ஃப்ரம் எவ்ரி ரெக்கரிங் பே பண்ண. ஸோ ரெக்கரிங் ஃபீஸாக இருக்கட்டும், மாடலாக இருக்கட்டும், தட்ஸ் அவுட்கம் பேஸ்ட் இது பண்ணலாம். பட் தர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ரெக்கரிங் இந்த வே யூ டூ. ஆனால் சாஸ் மாறாதுங்க. நான் என்னோட ப்ரெடிக்ஷன் படி தி ஃபியூச்சர் வில் பி ஆல் டிபெண்ட் ஆன் ஏஐ. எப்படி ஏஐ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இது இன்ஃபேக்ட் என்னோட ஒரு கஸ்டமர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஏஐ வில் நாட் ரீப்ளேஸ் சம்படி ஜாப், பட் சம்மன் ஹூ நோஸ் ஏஐ வில் ரீப்ளேஸ் தட் ஜாப். அதனால் நம்ம எல்லாருமே வந்து தட் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சருங்க. இப்போ எப்படி நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணும்னா, நான் படிக்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதான்னு சொன்னாங்க. இல்லை வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண சொன்னால் அந்த டைமில் எப்படி எனக்கு வந்து என்னை வந்து உங்களுக்கும் இருந்திருக்கலாம். அப்பா அம்மாலாம் வந்து இல்லை அந்த டைமில் வந்து கூகுள் யூஸ் பண்ணலான்னு சொல்ல முடியல. அதுதான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரப்போகுது. ஏஐ யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட் வில் பி பார்ட் ஆஃப் எவ்ரி திங் தட் தே டு. நம்ம சில டைம் கூகுள் யூஸ் பண்ணுறோம், சில ஹவு வி ஆர் யூஸிங் அவர் ஃபோன், டச் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நோபடி டாக்ஸ் அபவுட் வை ஆர் யூஸிங் டச் ஸ்க்ரீன் சொல்கிறோம். இட்ஸ் கோயிங் டு பி நேச்சுரல். அதுதான் இட் வில் பி இன்ட்ரின்சிக் பார்ட் ஆஃப் எவ்ரி திங் தட் வி டு. ஸோ அதனால் அதுலேயும் நிறைய பிஸ்னஸ் மாடல் வரப்போகுது. அதுலேயும் வந்து ஏஐ பண்ண எப்படி யூஸ் பண்ணுறேன், நிறைய அட்டானமஸ் வெஹிக்கிள் வரப்போகுது.
So the dependency on humans doing certain repetitive work can be automated. அதுதான் நான் சில டைம்ல sometimes you can also use AI for decision making, reasoning, decision making எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். So I see that as a very good opportunity for a lot of entrepreneurs. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு நான் ஆரம்பித்தா வெரி மச் ஃபோக்கஸ்ட் ஆன் வெர்டிக்கலாக ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ் எடுத்து வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் ஏஐ வச்சு ஒரு பர்டிகுலர் வெர்டிக்கலாக அதுலேயும் ஹவு கேன் ஐ கிளைம் மை செல்ஃப் as வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏஐ ட்ரிவன் சாஃப்ட்வேர் தான் நான் எப்படி நான் பண்ணலாம் யோசிப்பேன். ப்ராடாக பண்ணுறது வந்து இட் வில் டேக் சம் டைம். பட் நீங்கள் நீஷாக ஒரு ப்ராப்ளம் எடுத்து யூ கேன் பில்ட் அப் ஆன் தட் ஒன். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஸ் யூ ஸ்கேல் யூ கேன் ஸ்டார்ட் பில்டிங் காம்பனன்ட்ஸ் அரவுண்ட் இட், யூ கேன் ஸ்டார்ட் பில்டிங் அதர் யூஸ் கேஸ். அதனால் நான் யோசிக்கிறது வந்து இன்றைக்கி நான் பண்ணேன்னா ஒரு வெர்டிக்கலில் பிக் பண்ணி அங்கே எப்படி நான் டீப்பாக போகலான்னு தான் யோசிப்பேன். ஓகே, பட் அது எப்படி பூட் ஸ்ட்ராப்பாக பண்ணுவீங்க? ஏன்னா இப்போது சாஸ் அண்ட் ஏஐ தெர்ஸ் ஒரு $1 billion அங்கே ஆரம்பிச்சு இப்போ $1 trillion போக ஆரம்பிச்சிருச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் சம் பீப்புள் சே இட்ஸ் கோயிங் டு பி அ பபிள் விச் வில் பர்ஸ்ட். ஏன்னா கண்ணா பின்னான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ரேப்பர்ஸ், ரைட்? இன்னும் நிறைய பேரால் ஓல் எல்எல்எம்ஸோ எதுவோ பில் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு ஜிபியூ காஸ்ட் இஸ் ஹெவி, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஹெவி. இந்த பபிள் பர்ஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இஃப் யூ வேர் டு டூ இட் பூட் ஸ்ட்ராப், ஹவ் வில் யூ டூ? சி பூட் ஸ்ட்ராப்பிங் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில ஒன்றா வந்து ஃபவுண்டர்ஸ் நீட் டு ஹாவ் தட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்களே நல்லா பூட் ஸ்ட்ராப்னு சொல்கிற கம்பெனிஸ் எல்லாம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஒன்லி 2 ways அந்த மாதிரி. ஒன்றா வந்து ஃபவுண்டர்ஸ் ஷுட் பி ஏபிள் டு ஃபண்ட் இட் so that you're not bringing in external investors. Or you need to find a product that can solve customer problem and customers started paying you. So that's the only 2 options. There's no other way. You need money, either நீங்களா போடுறீங்க இல்ல கஸ்டமர் கொடுக்குறாங்க. So if you don't, a lot of founders, especially first time founders, may not have the luxury to do funding from their pocket. அவங்களுக்கு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். So identifying the right problem, solving the right solution, solving it with the right solutions key. எதுக்காக சொல்ல வரேன்னா, இது நாட் இந்த சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரின்னு சொல்லுவாங்களே, அப்படிலாம் இல்லைங்க. இது பியூர் பிளே. கஸ்டமர் அக்வசிஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எப்படி எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் கஸ்டமர் உள்ளே கொண்டு வர முடியுது. நீங்கள் சொல்லலாம், எனக்கு காசு இருந்தால் கஸ்டமர் கொண்டு வருவேன், மார்க்கெட்டிங் பண்ணால் கஸ்டமர் கொண்டு வருவேன், சேல்ஸ் ஆள் எடுத்த. ஃபவுண்டிங் டீம் needs to be very strong, not only building products, sales and as well as market your product. If you can't do it as a founding team, வேற ஒருத்தங்களால பண்ண முடியாது. எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு 25-30 கஸ்டமர் நான் தான் சேல் பண்ணேன். அப்புறம் அங்கிருந்து 100 ஆச்சு, 100 500 ஆச்சு, 500 வந்து 2000 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அது சேஞ்ச் ஆகல. அந்த ஃபண்டமெண்டலாக நம்ம என்ன பண்ணமோ ஃபவுண்டிங் டீம் பிரிங்கிங் தி கஸ்டமர், அதில் நீங்கள் சொல்லலாம் எப்படி நான் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறேன். அதனால் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது பார்த்தீங்கன்னா, we were 3+1 ஆல்மோஸ்ட் 4 member டீம் இருந்தது. ஸோ நாங்கள் 4 பேர் காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர். நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன், இன்னொருத்தர் வந்து ஆர்கிடெக்டாக இருந்தார், இன்னொருத்தர் வந்து இம்ப்ளிமெண்டேஷனாக இருந்தார், இன்னொருத்தர் வந்து கோடிங்கில் இருந்தார். although we all worked without much of a salary at that time, but we contributed. அதை வந்து என்னால் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு எடுத்து போக முடிஞ்சுது. ஸோ is an entrepreneur, your most important thing, first time especially, is forming the team. Now, when I say forming the team, it's not just hiring. Co-founding team form பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்குமே ஈக்குவலான ஒரு பேஷன் இருக்கும். They will do it for their own. It doesn't mean sometimes you can quit your job and do it, or sometimes depending on the market and depending on the product that you're solving. என்னோட இது வந்து அந்த co-founding team is super important, especially first time entrepreneurs. It's very tough to be successful, and I'm not saying it is not at all possible. It's very tough to be successful if you're a sole entrepreneur. Either you need money or you need அதை ஓவர்கம் பண்ணுறதுக்கு you need to find the right co-founding team. It's okay to give shares. It's okay to give some of your company to people who share the same passion like you do. ஐடியா மட்டும் வச்சு பிரயோஜனம் இல்லை, ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண வேணும். அதை ஒருத்தங்கனாலே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்க வேணாம். First, the second time or third time entrepreneurs can do it. They can form a team quickly. They can bring in investors. First time entrepreneurs, a lot of them, they think எல்லாம் என்னாலேயே பண்ண முடியும்னு பண்ணிப்பாங்க. அதனால தான் struggle. The most important thing is that first time entrepreneurs need to bring in the team.
சம்பளத்துக்கு சம்பளம் இல்லாமல் whoever can bring the team, they can complement, they can build the product and somebody has to sell it. அதுலேயே அந்த கோர் டீமில் அது இருந்ததுன்னா I think you can start building a very sustainable customer funded business. ஸோ கல்ச்சர் பேசணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேசணும், டீம் பேசணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் அப்பில் நிறைய பேர் என்ன பார்க்குறேன் அப்படின்னா தே ஹாவ் அ வெரி ஃபேன்சி பேச்செக், ரைட்? அண்ட் ரிமோட்டில் எல்லா சின்ன சின்ன ஊரில் உட்காந்துட்டு தே பெய்ட் ஹெவி, இங்கேருந்து யூஎஸ்க்கு வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு திடீர்னு ஒரு ஆவரேஜ் எம்ப்ளாயீஸ் ஒரு ஹெச்என்ஐஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தேர் வெரி பிரில்லியன்ட். அவங்களால அதை விட்டுட்டு ஒரு ஆண்டர்பிரினர் ஜர்னியில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் எல்லா நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்லையும் அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறேன். ஆனால் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, பிகாஸ் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஐ வாஸ் லிவிங் பேச்செக் ஆஃப்டர் பேச்செக், ரொம்ப ஃபேன்சியாலாம் ஒன்றும் சம்பாதிக்கல, யூ ஹேட் கமிட்மெண்ட்ஸ்லாம் சொன்னீங்க. ஹவு ஈஸி ஆர் ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் டு கன்வின்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்? ஸ்டார்ட் அப்பை வந்து ஃபண்ட் ரைசிங்கில் வந்து ஒரு நான் இது நாட் ரிட்டர்ன் ஆர் எனிதிங், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 டைப் ஆஃப் வேஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாங்க. அது ஃபண்ட் பண்ணுறோம் இன்வெஸ்டர்ஸ். ஒன்று வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து யூ டோன்ட் நீட் டு ஹாவ் லாட் ஆஃப் மார்க்கெட் வேலிடேஷன். தேர் இன்வெஸ்டிங் இட் ஃபார் யூ பிகாஸ் யுவர் ஃபேமிலி, யுவர் ஃப்ரெண்ட். when you go to market to raise capital, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி 2 டைப் ஆஃப் ஸ்டார்ட் அப் டீம்ஸ் இருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் ஸ்டார்ட் அப் டீம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டர்ஸ் லைக் அஸ். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா சீசன் ஃபவுண்டர்ஸ். they started and sold the company and then the investors typically favor the third category, வெளி அவுட்சைட். ஏன்னா பிகாஸ் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் என்னன்னா லாட் ஆஃப் டைம் early stage investors பார்க்குறது வந்து more than the product, the team, the bet on you, the team. எஸ்பெஷலி நான் ப்ரூவன் டீமாக இருந்ததுன்னா தே நோ ஈவன் திஸ் ஒரு ஐடியா என்னன்னா லாட் ஆஃப் டைம்ஸ் யூ மே ஸ்டார்ட் சம்திங் பட் அஸ் யூ ஸ்கேல் இட் மே பிவட்னு சொல்லுவாங்க, நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் நோ திங்ஸ் வில் சேஞ்ச் but they need to have the confidence in whether this team can adapt to that. They kind of choose the captain of the ship. Captain of the ship, the core, the whole ship itself. Yeah. அவங்களுக்கு தெரியும். ஆனா எதுக்காக தேர்ட் கேட்டகரி இந்த சீசன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து தெரியும்னா பிகாஸ் தேவ் டன் இட். Investors already have a validation of this team they've done. We'll talk about the second category, which is what I belong to. No background, no HNIs, no family and friends type situation. Startup exits that I had அந்த கேட்டகரியில். அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் வே ஐவ் டன் இட் இஸ் வந்து கஸ்டமர்ஸ் அக்வசிஷன் ப்ளஸ் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இன்வெஸ்டர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்பேஸ். நீங்கள் ஒரு ரேண்டமாக போய் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அது வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. நான் பேசின ஏர்லி இன்வெஸ்டருக்கு வந்து இந்த பர்டிகுலர் பெயின் பாயிண்ட்டை அவருக்கு தெரிஞ்சுது, ரிலேட் பண்ண முடிஞ்சுது. லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகும், ஏன்னா அது எப்படி நீங்கள் வேலிடேட் பண்ணணும், சில டைமில் வந்து அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ சாஃப்ட்வேர் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் போய் ரொம்ப இதாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறீங்கன்னா அவங்க மேபி வேண்டாம்னு டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களால ரிலேட் பண்ணிக்கக்கூடியது வந்து ரொம்ப கம்மி. இல்லை அதர்வைஸ் ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப், இல்லை யூ ஆர் ட்ரைங் டு டூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஃபைண்டிங் த இன்வெஸ்டர்ஸ் who've invested in that particular space is very important. You don't need to do lot of selling. As long as your product is a nice idea, உங்களுக்கு உங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அந்த இன்வெஸ்டர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் without doing a lot of research. That is your first பிரேக் த்ரூன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா லாட் ஆஃப் டைம் நான் என்ன பார்க்குறேன்னா இட் இஸ் நம்ம இந்த ஸ்ப்ரே அண்ட் ப்ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, யூ ஜஸ்ட் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பேசுவோம் பட் as founders your time and resources are very limited. Use it wisely. அதில் வந்து யூ ஐடென்டிஃபை எந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் பண்ணுற ஐடியா மாறி இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே நோ. ஸோ தட் இஸ் வேர் ஐ வுட் ஸ்டார்ட். ஹவு டு யூ ஃபண்ட் ரைஸ், ஃபைண்டிங் தட் இன்வெஸ்டர். பிகாஸ் அதர்வைஸ் நீங்கள் எல்லாத்துக்கிட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐடியாஸ் கேட்பாங்க. எவ்ரிபடி வாண்ட் டு ஹியர் யுவர் ஐடியாஸ், எவ்ரிபடி வாண்ட் டு நோ வாட் இஸ் சம்திங் யூர் ஒர்க்கிங் ஆன். And they also will, again, sometimes they don't want to disappoint you by saying no, fund கொடுக்க மாட்டேன்னு. அதனால் they will ask you to come next week, month end வாங்கம்பாங்க, அடுத்து கடைசி வாங்க. They don't want to disappoint you. No, nothing wrong. But
US founder, it is important for you to talk to the right investors who can speak the language that you're trying to solve. எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு செக் வர்றதுக்கு? எங்களுக்கு ஃபஸ்ட்டு செக் வர்றதுக்கு ரொம்ப 2015 ஆரம்பித்து 2016 நாங்கள் ஒரு ஒரு இன்வெஸ்டர்கிட்ட இருந்தோம். அவருக்கு எங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரைமரி யாருக்கு வைக்கிறோன்னா சேல்ஸ் டீமுக்கு தான் வைக்கிறோம். இவர் வந்து ஒரு செல்லராக இருந்தார். எங்களுக்கு நான் பணம் வாங்கினவர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லராக சேல்ஸ் பர்சனாக இருந்தார். ஐபிஎம்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு ஹீஸ் வாட் வி கால்ட் அஸ் ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல். பட் ஸ்டில் ஹி வாஸ் அ சேல்ஸ் பர்சன் இன் யூஎஸில். அவர்கிட்ட தான் நான் போய் காமிச்சேன் இந்த ஐடியா இருக்குன்னு. அவர்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது இந்த ப்ராப்ளம் எனக்கே இருந்தது, நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஹி வாஸ் வெரி ரெடி டு இன்வெஸ்ட். ஸோ 2016 ஃபெப்ரவரி மார்ச் டைம் ஃப்ரேமில் ஹி கேவ் அஸ் மணி. இந்தியாவிலேருந்து இப்போ எனக்கே நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இங்கிலீஷ் பேச தெரியாது. கஸ்டமர்ஸ்கிட்ட பேசி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்ல வரோமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ ரெண்டும் அதே இங்கிலீஷ் தான், ஆனால் வேறு மாதிரி இருக்கும். ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் ஃபார் யூ? இங்கேருந்து யூஎஸ் போயிட்டு திருப்பி அந்த டயலெக்ட் மாற்றி இப்போ அங்கே ஹையர் பண்ணும்போதெல்லாம், பர்டிகுலர்லி வென் யூர் அ லீடர், ரைட், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அண்ட் சம் பீப்புள் கம் வித் ஜட்மெண்ட்ஸ். எனக்கு நான் ஃப்ரீலான்சர் போர்ட்டல்லாம் பண்ணும்போது சம்ப்லாம் உனக்கு அங்கே $10 ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தானே, நீ ஏன் இவ்வளோ கேட்குறேன்லாம் கேட்பாங்க. ஸோ 2 part question. ஒன்று வந்து இந்த லாங்குவேஜ் மாறுறதுங்கிறது ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் ஃபார் யூ? அண்ட் இன்னொன்று இந்த மானிட்டைசேஷனுக்கு இதுதான் என்னோட வேல்யூ, நான் இவ்வளோ தான் என் ப்ராடக்ட் நான் ப்ரைஸ் பண்ணுவேன். யூ வேர் இன் த யூஎஸ், தட்ஸ் ஃபைன், பட் வேர் யூ எவர் லுக்ட் அட் அஸ் அன் இண்டியன் ஃபவுண்டர் ஆர் அன் இண்டியன் டீம் ஸோ தட் யுவர் மானிட்டைசேஷன் ஹேட் டு கோ டவுன்? அது ஸ்டாண்டர்ட் எப்படி செட் பண்ணீங்க? To simply answer your question, எங்கள் இண்டஸ்ட்ரியில் we are the most expensive product. we are the most expensive premium product வச்சுக்கோங்க எங்களோட ஸ்பேஸில். ஸோ that is not. I'll phrase this question a little differently. எனக்கு தெரிஞ்சு lot of Indian entrepreneurs trying to crack the US market எப்படி பண்ணுவாங்க, எப்படி யூஎஸ்ல வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க, அதான் வந்து நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க. See, it's not about language. I used to say you can be anywhere in the world and sell. I used to say. I'm coming to a realization your local presence is much important. It doesn't mean that you have to be in US. If you're in India, try to solve a problem in India. Focus on Indian customers. But if you want to crack the US market, where I've seen successful products built from India and sold to the world, is a true PLG motion product where your interaction is not there. Product led growth இருக்கணும். ப்ராடக்டே அது வித் அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டீங்க, எங்கூட பேச வேண்டியதில்லை, ஜீரோ டச்னு சொல்லுவோம். நீங்கள் ஆன்போர்ட் பண்ணுறக்கு ஒரு கஸ்டமர் சைன் அப் பண்ணாங்கன்னா ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. உங்களோட நாட் எவ்ரி பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லுவோம். எங்களோட பிஸ்னஸே பிஎல்ஜி கிடையாது. என்ன நான் ரியலைஸ் பண்ணுறேன்னா, இவ்வளோ 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் யூ ஹாவ் டு பி லோக்கல். நோ மேட்டர் விச் மார்க்கெட் இட் இஸ். இட் குட் பி யூஎஸ் மார்க்கெட். நீங்கள் பண்ணலாம் அங்கே. எனக்கு அட்வான்டேஜ், நான் யூஎஸில் இருந்தேன். நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் கேப்பாக இருக்கட்டும். நான் எப்படி when you speak with person in person and you speak in live, you can overcome because they see the body language, they see. It's very difficult. நீங்கள் ஒரு கூகுள் மீட்லேயோ ஜூம்லேயோ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த லோக்கல் மார்க்கெட். இப்போ நீங்கள் இந்தியன் ஃபவுண்டராக இருந்து உங்கள் கோர் டீம் எல்லாமே இங்கே இருக்காங்கன்னா, எங்களுக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியன் ஃபவுண்டராக இருந்தாலும் the core team was sitting in the US. அங்கே தான் நாங்கள் பண்ணோம். இந்தியன் ஃபவுண்டர்ஸ் if your core team is here, again it doesn't mean that you will never be able to crack the US. As you scale, நீங்கள் as you company பெருசு பண்ணும்போது obviously you can expand into other markets. at the time நீங்களே அங்கே வரலாம், இல்லை அங்கே ஒரு லோக்கலாக பிடிக்கலாம். So lot of times where I find struggle, the company struggle is when they build a product here and they try to sell remotely, everything remotely, not through a PLG motion but a direct. அந்த மாதிரி பண்ணுறது வந்து the chances of you getting successful is reduces ரொம்ப drastically. அதனால் my advice, what I've been telling in the recent times is focus on the local market, find a problem in the local and go deeper into that, and you can slowly expand. யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கலாம், யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம், இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஏபேக் ரீஜனாக இருக்கலாம். இது அங்கே இருந்தீங்கன்னா you most important thing is you have to go in front of the customer. You network பேசணும், hallway talk இருக்கணும். That is so important as you get off the ground. What's the future for Responsive.io? Future is very bright for us. I
feel like we're just scratching the surface. There is not a ton of big players in the market. We are the biggest player right now. But again, we are a very tiny company in the grand scheme of things. The problem நாங்கள் சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இருக்காங்க. நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருந்தால் டெண்டர் பண்ணுவீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜி கம்பெனி. ஸோ இஃப் ஐ see that across the globe, எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க, கொரியாவில் இருக்காங்க, ஜப்பான். ஸோ the problem is widespread and the solution can be used anywhere. So I do believe there is a clear opportunity to build a massive company here. Okay. You know, it could be in terms of employee headcount or number of customers. So what I'm seeing, at least in the next handful of years, is how do we get from 2,000 customers to 10,000 customers? So 5xing what we are today is our this thing. And eventually what our vision today, நம்ம response management சொல்கிறோம், helping எங்கள் customers help. I do see a future where there is today only responding. When you are responding, somebody is requesting. That's why you are responding. Yeah. So the future where I'm seeing is our vision is to transform how organizations share and exchange information. And we want to build the world's most powerful information exchange platform. Nice. So you request for information and I should be able to provide it without needing to send an email, Excel document anupama, Word document anupama. How can I automate that in ஒரே technology la, so where both parties, buy party and sell party, can exchange that information in one software. Awesome. So today we are focused on one side, responding side. Yeah. I see the future where both sides will be on the same platform, easily exchanging information without needing to share standalone documents. Would you go IPO in the near future? Plans irka? See, IPO is one event. Not necessarily that is the only event in a company's journey. Especially in the current environment, it's very difficult for you to plan beyond 24 months. So in the next 24 months, we don't have the plan. Yes. I can only plan for the next 24 months. Do I see a future? Absolutely, there may be. But today, I want to focus on what is the next, from 2,000 to how do we get to 4,000 customers, 4,000. Doubling where we are. So on that journey, I don't see an IPO path immediately. But eventually, is there an opportunity? Absolutely, there's an opportunity. But right now, the world is moving so fast. It's very difficult for me to predict anything beyond 2 years because things will change. So right now, in the 2-year period, I want to build or double where we are today. If you have to summarize, last 10 வருஷம் இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். Just 5 things that is definitely இது நான் விட மாட்டேன். இன்னும் நான் 50 கம்பெனி ஆரம்பிச்சா கூட இந்த ஒரு 5 என்னோட கோர் அப்படின்னா what would you say? Don't chase money. Stay focused on one thing and be the best in that one thing. Ask for help. It's okay to ask for help. Networking is super important. Knowing customer is the key. Yeah. Customer acquisition is should be the number one priority. Build an amazing team around you. That's, like I said, that's 4, right? The 5th one is don't get carried away by the noise that goes around you. Perfect. Be stubborn on building a sustainable business. Then things will fall in line. Thank you so much. Almost ஒரு 1 hour. நான் பர்சனலாக நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். Looking forward to your success and see you soon in another episode again. ஒரு 5,000 customers. I think 1 yearலேயே வந்துடும் நினைக்கிறேன் நீங்கள் போகிற ஸ்கேலுக்கு. ஸோ we'll speak again. ரொம்ப நன்றிங்க என்னை இன்வைட் பண்ணதுக்கு. It's been an honor to share our journey. Again, lot of learnings. Hopefully ஒரு பாயிண்ட் யாராவது இதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, எல்லாம் நிறைய பேசியிருக்கோம். ஈவன் வேர்டு எடுத்தாங்கன்னா ஐ ஃபீல் திஸ் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் கான்வர்சேஷன். ஒருத்தங்க ஒரு ஐடியா எடுத்து பண்ணாங்கன்னா, ஸோ அகெயின் இட்ஸ் மோர் ஃபார் மீ. நிறைய பேர் என்னோட வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஃபீல் லைக் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே இட் ஃபார்வர்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ அ பிளாட்ஃபார்ம் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். Please take it with big grain of salt. Now I'm just one person who has gone through the journey, but pick it with grain of salt and who is listening, my best wishes. And for you are running a startup, best wishes. So all the very best. Thank you. Happy to help in any way. Thank you, sir.